இந்த பரமக்குடி நகராட்சியில பாதாள சாக்கடை வசதி இல்லாததுனால குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் நேரடியாக வைகை ஆற்றில் கலப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்ற கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. 5 ஆண்டு காலம் இந்த திமுக அரசு ஆட்சி பண்ணிச்சு. ஆனா இந்த நகராட்சியில எந்த வேலையும் நடக்கல. அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ரிபேட் தொகை உடனே விடுவிக்க கோரிக்கை விடுக்கிறாங்க. ரிபேட் தொகையை உயர்த்தி வழங்கணும்னு கேட்கிறாங்க. அந்த நெசவாளர்கள் கோரிக்கை இதுவரைக்கும் கடப்புல போட்டிருக்கு. அதுக்கும் ஆட்சி மாறினாதான் செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்றேன். அடுத்தது எமடேஸ்வரம் பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய அள்ளுக்கூடம் அமைத்து தர நெசவாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. மேலும் காக்காத்தோப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அள்ளுக்கூடம் அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பரமக்குடியில் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே செயல்படுகின்றன. நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை. அது இந்த திமுக அரசு ஆண்டு 5 வருஷம் முடிஞ்சிட்டு இதை எதிர்பார்க்கறது வேண்டாத வேலை. நம்ம செய்வோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளையக்கூடிய காரத்தன்மை உடைய குண்டும் மிளகாய் புவிசார் குறியீடு பெற்றுள்ள நிலையில் இங்கு விளைவிக்கக்கூடிய மிளகாயை பதப்படுத்த உலர்களம் அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை. இதுவும் இந்த அரசாங்கம் இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தான். இத கூட அவங்க பார்த்து அந்த மக்களுக்கு அந்த விவசாய மக்களுக்கு ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஒன்னும் பெரிய செலவு இல்லது. ஆனா செய்யல. நம்ம நிச்சயம் செஞ்சு கொடுப்போம். அதே போல பரமக்குடியிலிருந்து எமனேஸ்வரத்தை இணைக்கும் தரைப்பாலம் மிகவும் சேதமடைந்துள்ளதால் புதிய மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை வச்சிருக்காங்க. அதையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் அரசு பொறியியல் கல்லூரி அமைக்க வேண்டும் என கோரிக்கை இருக்கு. அதையும் செய்யல. இந்த கோரிக்கைகள் எல்லாமே நிச்சயமா நம்ம ஆட்சி வந்ததும் நிச்சயம் இதை செய்வோங்கிறத எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்.